எஸ்தர் 5 அகாஸ்வேர ராஜா கிட்ட எஸ்தர் ஒரு விருந்துக்கு அழைக்க, ஆனா அதனுடைய நோக்கம் யூதர்களை காப்பாற்ற. இப்படி ஒரே ஒரு யூதர்களுக்காக அந்த போக்கஸ் என்னது? யூதர்கள். எஸ்தருடைய போக்கஸ் எதுல வராங்க? யூதர்களை காப்பாற்றணும். இந்த போக்கஸ்ல வர்ற எஸ்தருக்கு சத்ரு வச்ச ஒரு பெரிய ஆஃபர் என்ன தெரியுமா? உனக்கு யூதர்கள் மட்டும் வேணுமா? ஒரு இடம் மட்டும் தான் வேணுமா? நீ ராஜ்யத்துல பாதி கட்டாலும் தர்றேனே. நான் சொல்றது புரியுதா? ஒரே ஒரு யூதர்களுக்காக வந்தா ராஜா சொல்றாரு, சரி உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டானோ. நம்மள அந்த 3 தடவை சொல்லுவார். அத நீ ராஜ்யத்துல விருந்து அரண்மனையில சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் விருந்துலயும் சொல்லுவாரு, 2வது விருந்துலயும், இந்த 3 தடவை. ஏன்? சத்ரு அந்த போக்கஸை உடைக்க பாக்குறான். என்னது? நீ ஒரே ஒரு யூதருக்கு மட்டும் கேக்குற, பாதி ராஜ்யம் கிட்ட வர்ற ரெட்டி. பாதி ராஜ்யம்னா 127 63 64 ராஜ்யம் யார் கையில? எஸ்தர் கையில வர ரெட்டி. அப்படி சத்ரு அந்த மைண்ட் என்ன பண்றான்? வேறுபடுத்த பாக்குறான். ஆனா என்ன? அவளுடைய போக்கஸ் எல்லாம் யூதர்கள். எனக்கு 63 நாடு வேணா, எனக்கு 64 நாடு வேணா, உன் நாட்டை நீயே வச்சுக்கோ, அந்த என் நாட்டுக்காக நான் தான் பேசுவேன். 127க்கும் நீயே ராஜா வேறு. ஆனா இந்த 1 அழியறத 63க்கும் நான் ராணியா இருக்கிறத விட அந்த 1 காக்கப்படுகிறதற்கு இந்த ராணி பொசிஷன்ல நான் இருக்கிறது அது ரொம்ப எனக்கு பிளஸ்ஸிங். ஆமென் சொல்லு. அந்த அப்படி சத்ரு பல ஆஃபரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த காலகட்டத்துல மனைவி ஒரு 500 ரூபாய் சேரீ வாங்குறதுக்கு கணவன் என்ன பண்றாங்க? எனக்கு கவனிங்க. ஒரு 500 ரூபாய் சேரீ வாங்குறதுக்கு கேட்க, ஏங்க எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, சொல்லுமா அப்படின்னு கேட்டோன்னே கணவர் சொல்றாரு, உன் வேண்டுதல் என்ன சொல்லு, கேட்கப்படும். அது 2000 ரூபாய் சேரீயா இருந்தாலும் உனக்கு வாங்கி தரேன்ட்டா. 500 ரூபாய் சேரீ நினப்புல இருக்கும். பாவி இன்னைக்கு திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இதுக்கு மேல விட்டோனா இவன் மனசு எப்ப மாறுவான்னு தெரியாது. இந்த வாய்ப்பை அதுதான் என் வேண்டுதல் இருப்பாங்க. என்னது? 500 எங்க இருக்கு, 2000 எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணிருக்கோம்? அப்படிதான் அந்த மாதிரிதான் நடக்குது இங்க. எஸ்தருக்கு என்னது? ஒரு யூதருக்கு வந்தா 63 நாடு. சொல்ல முடியாது, இந்தியாவும் அதுல இருந்திருக்கலாம். 63 நாடு கைக்கு வர்றதை விட ஒரே ஒரு நாடு பாதுகாப்பா இருக்கிறது. அநேகர் விழுகிறத விட என் கூட்டம் விழாம இருக்கணும். அநேகர் விழுக, அவர்களும் முறிந்து விழட்டும், ஆனா என் கூட்டம் முறிந்து விழக்கூடாது. அவர்கள் விழாம காக்க ஒருவேளை கர்த்தர் என்ன இந்த பொசிஷன்ல வச்சிருக்கலாம்.